எல்லாத்துக்கும் வணக்கங்க. நம்ம மகேஷ் குக்கிங் ஃப்ரம் கோயம்புத்தூருங்க. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு முருங்கைக்காய் மாங்காய் போட்டு ஒரு சாம்பார் தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு தக்காளியும் பச்சை மிளகாயும் வேக வச்சு கடைஞ்சி வச்சுங்க. பாருங்கள், முருங்கைக்காயை கட் பண்ணி வச்சுருக்குறேங்க. இந்த முருங்கைக்காய் இதில் போட்டுக்கலாங்க. சீக்கிரம் செஞ்சிடலாங்க. பிறகு அதுக்கு தகுந்த கல் உப்பு போட்டாச்சுங்க. இந்தளவுக்கு மிளகா தூளுங்க. கொஞ்சம் சாம்பார் தூளுங்க. பாருங்கள், நம்ம பருப்பு வேக வச்சு தண்ணி எடுத்து வச்சுருக்குறோம். பருப்பு வேக வச்சு தண்ணி எடுத்துட்டு நம்ம எவ்வளோக்கு சாம்பார் தேவையோ அந்தளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாங்க. இதே சாம்பார் நம்ம வச்சு ஊற்றணுன்னா சாம்பார் நல்லா இருக்குங்க. அதனால தாங்க நான் இந்தளவுக்கு வச்சுருக்குறேங்க. பத்திரினா ஊற்றிக்கலாங்க. இது மீதி இருந்தால் இதுலேயே நம்ம ரசம் வச்சுக்கலாங்க. சாம்பார் நல்லா வேகிட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் பச்சை மிளகா மாங்காயெல்லாம் போட்டு தாளிச்சு போட்டு நல்லா வேகிட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம கடைசியில் பார்க்கணும். நம்ம ரசம் வச்சுட்டா ரசத்துக்கு நம்ம கொஞ்சம் மிளகு பாருங்கள். இந்தளவுக்கு நான் மிளகு சேர்த்திருக்கிறேன். சீரகம் இந்தளவுக்குங்க. கொஞ்சோண்டு வெந்தயங்க, வரமிளகாய்ங்க. இது நம்ம நல்லா கொஞ்சம் வறுத்துட்டு மிக்சியில் போட்டு ஒரு அரை அரைச்சிடலாங்க. பாருங்கள், அந்த இந்த சூட்லேயே வெந்துருங்க. பாருங்கள், ரசத்துக்கு 2 தக்காளி, ஒரு கொஞ்சோண்டு புளி, ஒரு பச்சை மிளகாய்ங்க. நம்ம பருப்பு தண்ணியிலேயே பருப்பு போட்டு வேக வச்சு நான் ரசத்துக்கு அதிலேயே எடுத்துட்டுங்க. இந்த ரசம் நல்லா இருக்குங்க. நமக்கு எவ்வளவு தண்ணி வேணுமோ ஆல்ரெடி கொஞ்சோண்டு ரச தண்ணி இருக்குதுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணி இருக்குது. கொஞ்சோண்டு ஊற்றி நம்ம கரைச்சி இதில் ஊற்றிக்கலாங்க. ஊற்றிட்டு உப்பு, கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள், கருவேப்பிலை, பூண்டு போட்டு தட்டி போட்டுங்க. நம்ம காமிச்சோம் இப்போ வறுத்ததுன்னு அரைச்சி அதில் போட்டுக்கலாங்க. கரைச்சிக்கலாங்க. கரைச்சாச்சுங்க. அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டாச்சுங்க. கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டாச்சுங்க. பெருங்காயத்தூள் பருப்புவை சேர்த்தியாச்சுங்க. நம்ம அரைச்ச மிளகு சீரகம் அதுவும் போட்டாச்சுங்க. பாருங்கள், பூண்டு ஒரு 4 பல் அதையும் போட்டாச்சுங்க. போட்டு நல்லா கலக்கியாச்சுங்க. இப்போ ரசம் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றியாச்சுங்க. கடுகு போட்டாச்சுங்க. வரமிளகாய் ஒரு 2 போட்டாச்சுங்க. இது கொத்தமல்லி இதுவும் போட்டாச்சுங்க. ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகாய் இதில் போட்டுருந்தாலும் அழகாக போட்டுக்கலாங்க. ரசத்தை நம்ம இதில் ஊற்றிடலாங்க. இப்போ பாருங்கள், ரசம் நல்லா நுரக்கட்டி வந்துச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கி ரசத்தை ஊற்றிடலாங்க. பாருங்கள், இப்போ எண்ணெய் ஊற்றியாச்சுங்க. எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க. 2 கடுகு போட்டுக்கலாங்க. சாம்பார் தாளிச்சுக்கலாங்க. பாருங்கள், கடுகு 2 வெந்தயம் போட்டுக்கலாங்க. பச்சை மிளகாய் 2 வரமிளகாய்ங்க, பெரிய வெங்காயம் 1ங்க, தக்காளி 1ங்க. எல்லாம் வதக்கிக்கலாங்க. பாருங்கள், மாங்காய் போட்டு நல்லா வதக்கிட்டுங்க. மாங்காய் தாங்க இருக்குது. மாங்காய் போட்டு நல்லா வதக்கிட்டுங்க. நல்லா வதக்கி எடுத்துங்க. நம்ம வதக்கினதை எடுத்து சாம்பாருக்குள்ளே ஊற்றிக்கலாங்க. பாருங்கள், சாம்பார் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஒரு 5 நிமிஷம் கொதிக்கிட்டுங்க. அப்புறம் நம்ம இறக்கிக்கலாம். புளியெல்லாம் ஊற்ற வேண்டாங்க. ஏன்னா மாங்காய் போட்டுக்கனால இதே புளிப்பாக இருக்குங்க. கொஞ்சம் பெருங்காயத்தூள் தானே நம்ம போட்டுக்கலாங்க.
சாம்பார் வேகட்டுங்க. அதுக்குள்ளே நம்ம கேரட் பீன்ஸ் பொரியல் பண்ணிடலாம். பாருங்கள், எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம கடுகு போட்டுக்கலாங்க. 2 கடலைப்பருப்பு போட்டுக்கலாங்க. கேரட் பீன்ஸ் பொரியலுக்கு பூண்டு கொஞ்சம் தட்டி போட்டுக்கோங்க. வரமிளகா ஒன்றே ஒன்று போட்டுக்கோங்க. பெரிய வெங்காயங்க அது போட்டுக்கலாங்க. பாருங்கள், வெங்காயம் வதக்கி வச்சு நம்ம கேரட் பீன்ஸ் சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், கேரட் போட்டு வச்சுங்க. நம்ம உப்பு சேர்த்திக்கலாங்க. ஊற்றி வச்சுங்க. கொஞ்சம் சாம்பார் தூளுங்க, கொஞ்சம் மிளகா தூளுங்க, கொஞ்சம் மஞ்சள் தூளுங்க. இதெல்லாம் போட்டு நல்லா கலரிக்கலாங்க. பாருங்கள், காய் நல்லா வெந்துருச்சுங்க. வெந்து தேங்காய் போட்டு நல்லா வணக்கி விட்டுக்கலாங்க. கேரட் பீன்ஸ் பொரியல் ரெடி ஆகியாச்சுங்க. இந்த மாதிரி கேரட் பீன்ஸ் ரெடி ஆகிடுச்சுங்க. அடுத்தது சாம்பார் பாருங்கள். சாம்பார் தாளிச்சு கொட்டி கொதி வந்தோன்னே சாம்பாரும் ரெடி ஆகிடுச்சுங்க. நம்ம ரசமும் சூப்பராக ரசம் ரெடி ஆகிடுச்சுங்க. இன்றைக்கி செஞ்ச டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்ங்க.